இந்த குடியரசு நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான நாள். அதாவது ஜனவரி 26, 1950 தான் நம்ம நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்படுகிறது. என்னடா வந்தவுடனே ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை மாதிரி பாடம் எடுக்கிறாங்க நினைக்க வேணாம். இது ஒரு முக்கியமான விஷயம் மகளிருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது, ஆகஸ்ட் 15. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நம்மளுடைய சட்ட திட்டங்கள்லாம் எழுதுறாங்க. எழுதி 1950 தான் இது குடியாட்சி, அதாவது குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று நம்முடைய இந்திய நாடு குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்ற அந்த நிலைமையை குடியரசு நாடாக இன்றைக்கு அறிவிக்கிறார்கள். எப்ப 76, 77 வருடங்களுக்கு முன்னால அறிவிக்கிறாங்க. ராஜாங்கள் கிடையாது, சிற்றரசர்கள் கிடையாது, ஜமீன்தார்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மக்களாகவே ஓட்டு போட்டு தேர்தலில் வாக்களித்து அவர்களுடைய தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த நாள்ல பதிவு பண்றாங்க. குடியாட்சி, குடிமக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி அப்படின்றதுதான் குடியரசு. அது 1950 இதே ஜனவரி 26, 76 வருடங்கள், 77 வருடங்கள் முன்னாடி நமக்கு கிடைக்குது. அதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன இருக்கு தெரியுமா? எத்தனையோ நாடுகள்லாம் விடுதலை அடைந்து 100 வருஷம், அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடு. 100 வருஷம் அவங்க விடுதலை அடைஞ்சு கூட பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பெண்கள் ஓட்டு போட்டு அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை எந்த நாட்டிலையுமே வழங்கப்படல. நிறைய நாடுகள் நல்ல முன்னேறிய நாடுகளாக இருந்தாலும் கூட அங்க பெண்கள்லாம் போராட்டம் செய்துதான் அவங்க வாக்குரிமையை வாங்கியிருக்காங்க. ஆனா இந்தியா விடுதலை அடைந்து 3 வருடத்தில் 1950 குடியாட்சியாக அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து, ஜனவரி 26, 1950 வருடம், அந்த நாளிலிருந்து அனைத்து மக்களும் சமம். அவங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரர்களா இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, அவங்க உழைக்கும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 21 வயதானா அவங்க ஓட்டு போடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை அன்றைக்குதான் கொண்டு வராங்க. ஜனவரி 26, 1950. எவ்வளவு பெரிய விஷயம்! பெண்களுக்கும் ஓட்டு உரிமை. வேற எந்த நாடுமே அதெல்லாம் கொடுக்கல. இந்தியா தான் அந்த உரிமையை யாருமே கேட்காமையே எல்லாரும் சமம், யார் வேணாலும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை இந்த குடியாட்சி, அந்த குடியரசு தினத்துல தான் நமக்கு கிடைக்குது. இப்ப அந்த ஓட்டு உரிமை என்பது 21 வயசு இல்ல, 18 வயசா குறைஞ்சிருச்சு. ஆனா எல்லாருமே ஓட்டு போடலாம் இல்லையா? 18 வயசு ஆனா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். நீங்க எந்த கிராமமா இருந்தாலும் சரி, எந்த டவுனால இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்ல, ஒரு நாளைக்கு அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு எளியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அதே ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு. அந்த விஷயத்தை பதிவு செய்த நாள் தான் இந்த குடியரசு தினம். அதனால இந்த நாளை நாம ரொம்ப நன்றியோடு நினைச்சுக்கணும். அதனாலதான் எல்லாரும் பாருங்க, பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு காலையில நம்ம நாட்டு கொடிக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்திட்டு வந்திருக்கோம். அதனால இது ஒரு மிகப்பெரிய நாள்.